அம்மா ஆந்திரா ஸ்டைல் பருப்பொடி செஞ்சிடலாமா? எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமே. அரை கப்பு உளுந்த பருப்பு, அரை கப்பு சிறுபருப்பு, அரை கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு 6-7 பல்லு இது பூண்டு, கொஞ்சம் ஒரு 50 கிராம் இது கருவேப்பிலை. சரிம்மா, எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இந்த மில்க் பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சுங்கம்மா. தம்பி சாரி அண்ணா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எடுக்கிற வீடியோ 500 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இப்படிதான் அசிங்கப்படுத்த கூடாது சொல்லிட்டேன். நாங்களே பாவம் இப்பதான் வளர்ந்து வரும் யூடியூபர்ரா. வளர்ந்துருக்கத்த நீயும் என்ன எங்களை ஒரு நாள் ஸ்டேஜ்ல பாப்ப ப்ரோ. பசிக்குது, பிஸ்கெட் எங்கம்மா? அம்மா அவன் பிஸ்கெட் கொடுத்து அவனை தெத்தி விடுமா. என்னம்மா பண்றீங்க? ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒன்று ஒரு பருப்பாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே அம்மா. என்னப்பா உங்களுக்கு? ஆமா, ஒரே நெடியா இருக்கு. மிளகா இல்லப்பா, அதனால நெடியா இருக்கும். என்ன தம்பி நீங்க இந்த பக்கம்? சாரிப்பா, என்ன இந்த பக்கம்? உளுத்தம் பருப்பு போட்டுட்டேன். ஆனதுதான். உளுத்தம் பருப்பு கலர் மாறணுமாம்மா? ஆமா, ஒரு ப்ரௌன் கலர். பெரியவரே சொல்லுங்க. சின்னவரே என்ன பண்றீங்க இந்த பக்கம்? புதுசா வீடியோ எல்லாம் வரீங்க. ஏதோ வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ, நீங்களும் எங்களை மாதிரி ட்ரெண்ட் ஆகலாம்னு இருக்கீங்களா? ஆமா, நீங்க ட்ரெண்ட் ஆயிட்டீங்களா? அதான் நான் ட்ரெண்ட் ஆகணும். ஏய், 400 வியூஸ், அதெல்லாம் எப்படி சொல்றது? 400 பேருக்கு எங்களை தெரியும் ப்ரோ. நல்ல விஷயம் தான். நம்ம கல்யாணத்துக்கே பத்திரிக்கை வச்சா 100 பேருக்கு மேலே வைக்க மாட்டோம். இல்லை 400 பேருக்கு எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரௌட். நாங்களும் வளருவோம் கூடிய சீக்கிரத்தில். நீங்க இதை எப்போ செஞ்சு நான் எப்போ சாப்பிட்றது? 10 minutes செஞ்சுட்டு சொல்றீங்களா? சொல்லிடலாமே. பாய் பாய். இப்போ உளுத்தம் பருப்பு வறுத்தாச்சாமா? அப்புறம் துவரம் பருப்பு. சரிம்மா. கிச்சன்ல ஒரு ஏசி மாட்டலான்னு இருக்கேன். மாட்டிடலாம் கூடிய சீக்கிரத்துல. ரொம்ப வேகுது இல்ல? யூடியூப்ல சம்பாதிச்சு யாருப்பா ஒரு குரல் கொடுக்கறது? நீங்க தானா? தேங்க்யூ. கடலைப்பருப்பும் கலர் மாறினதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் வறுக்கணுமா? அது ஏற்கனவே வறுத்தது தானே சொல்லுவாங்க. இல்லை, லேசாக வறுக்கணும். ஓகே. அம்மா சொல்றது செய்யடா. நீங்க என்ன பண்றீங்க சார் இங்க? இது எங்க டிபார்ட்மெண்ட். அந்தர் ஜாப். வேற எதுவும் வேலை இல்லை, அதனால இங்க வந்திருக்கேன். சரி, வந்துட்டேன் வா. அம்மா, முக்கியமா 2 விஷயத்த நம்ம மறந்துட்டோம்மா. பருப்பு பொடின்றதுனால கேஸ் அட்டாக் ஆகாம இருக்க பெருங்காயம் போடணுமே, போடலையே. அப்புறம் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. நீங்க செய்யறது எல்லாம் குப்பை தான். இவனை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. இவன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வைப். ஸோ நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நம்ம தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. சிறுபருப்பு போட்டு வறுத்துன்னு இருக்கேன். ஓகே. சிறுபருப்பா வறுத்தாச்சா? பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்க வேணாம், லேசா சுடு ஆகிறதுல இருந்துச்சு. பொட்டுக்கடலைக்கு அப்புறம் கருவேப்பிலை வறுக்கணும். பூண்டு வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வதக்கணும். சரி, கம்மியாக தான்ப்பா நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு 10 நாளில் காலி ஆகிடும், அதனால கெடாது. நம்ம வீட்டில் என்னவோ அடிக்கடி பருப்பு பொடி யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. எனக்குலாம் பருப்பு பொடி இல்லாமல் சாப்பாடே இறங்காது. செஞ்சுப்போம்ல. ஆமாம். இப்போ நெய் விட்டு அதுக்குன்னா கருவேப்பிலை வறுக்கணும்ல. இந்த கருவேப்பிலை
என்னம்மா நீங்கள் மறந்து போகிறீங்க. கருவேப்பிலை நான் இதெல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டில் போடலான்னு இருந்தேன். நெய் போட்டால் சடணுமே. அந்த சூட்டு அனல்லையே கருவேப்பிலை இதுவாகிடும். எங்கே நம்ம பிக் பிரதரை காணும் கண்டென்ட் கொடுக்க போயிட்டாப்புல. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னம்மா பண்றீங்க? பூண்டை ஒன்றும் பாதியமாக நசுக்கிறீங்களா? ஆமாப்பா. சரி, நசுக்கிட்டு நெய் போட்டு வறுத்துக்கலாம். நெய் போட்டு வறுத்ததுனால கொஞ்சம் கெடாம இருக்கும். ஒரு 10 நாள் தாங்கும். ஓகே. ஏன் பைக் கத்திட்டே இருக்க? பைக் சாப்பாடு வைக்கலையாம்மா? இந்த வைக்கணும். அது சூடா இருக்கு சாப்பாடு, வடிச்சு வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் சும்மா இருக்கச்சுனே ஒருத்தர் இருப்பானே, எங்க அவனை கூப்பிட்டு வைக்க சொல்லுங்க. இந்த வீட்டில் சும்மா இருக்க ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. அதான் கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருக்க. எங்கெல்லாம் ஒரு வேலை இருக்கு. யாருப்பா இது? மறுபடியும் நீங்க தானா? நானே தான்டா. பேசுவீங்க. சரி போயிட்டு பையன் பாவல, நீ தானே வாங்கி வந்த, போய் அதுக்கு சோறு வைப்போம். வைக்க சொல்லுமா? அதை போட்டு வை, கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதை எடுத்துட்டு போயிட்டு. சரிம்மா. எப்படியோ நமக்கு வந்த வேலையை அவன் தள்ள கட்டியாச்சு. இவ்வளோதாங்க பருப்பு பொடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் டேஸ்ட்டில். குழம்பே வேணாம் நமக்கு. பருப்பு பொடி வச்சே காலத்தை ஓட்டுறவள நானும் ஒருத்தன். உங்கள் யாருக்கெல்லாம் பருப்பு பொடி பிடிக்கும்? அதுவும் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடினா இத்தனை பேருக்கு ஒரு லவ் அப்படின்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். போய் சாரி, இன்னும் வீடியோ முடியல, வீடியோவில் இருங்க. காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த தொல்லை நம்மளால தாங்க முடியல மக்களே. முதல்ல இவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நம்ம இனிமேட்டு ஒர்க் பண்ணுவோம்மா. இனிமேட்டு இவன் இருக்கும்போது வீடியோ வராதுமா. என்னம்மா இந்த கருவேப்பிலை மட்டும் இவ்வளோ நேரம் ஆகுது? ஈரமாக போட்டேன்ப்பா, அதனால அப்படிதான் வரும். சீக்கிரம். அந்த சூட்லேயே நல்லா முருங்கை. கால் வர வலிக்குது. சேர் போட்டு உட்காந்துக்கோடா. ஸ்டவ் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ. எதுக்கு? போங்க சார் போங்க, உங்கள் வேலை எதுவுமே இல்லையா இன்னைக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆபீஸ்லேருந்து சீக்கிரமா வந்துட்டாரு, அதனால அண்ணன் தம்பி 2 பேரும் கலாய்க்கிறாங்க. நாங்கள் என்னைக்கு பேசாமல் வந்திருக்கோம். வரத்து வரீங்க, வீடியோக்குள்ளே முழுசாக வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்டான், போயிட்டான் பாரு. சரிம்மா சீக்கிரம். நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணி வைக்கிறேன் வீடியோவை. நம்ம வறந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றி எப்படி பூண்டு வறுத்துட்டு பெருங்காயம் வறுத்துட்டு எப்படி அரைக்கிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எங்கம்மா எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க? சீக்கிரம், பொறுப்பே இல்லையா? இட்லி ஊற்றணும். ஆஹா, இதை முடிச்சுட்டு தான் ஊற்றணும். டாடி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒரு வீடியோ எடுக்க விட்றீங்களா? இப்போதான் பசிக்குதுன்னு. எப்படினாலும் அவர் சொல்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காரு, ஸோ இக்னோர் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு நெகட்டிவிட்டி. வறண்டுச்சாம்மா, எடுத்துருங்க. இப்போ நெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக விட்டு பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை இங்கே பாருங்கள், நாங்கள் யூடியூப்காகவே இதெல்லாம் புதுசாக வாங்கியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்குது. ஸோ நாங்கள் யூடியூப்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன், அண்ட் தென் ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், அண்ட் தென் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு யூஸ் வரும், ஓகேங்களா?
அது கூட நாங்கள் பண்ணுறதுக்கோ ஒரு யூஸ் வரும். சொல்லுங்க. கொஞ்சமா சாரிம்மா. பெருங்காயம். ம் எல்லாம் எதுக்காக? எல்லாம் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனுக்காக தானே. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. அது வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான் நம்ம வேலைன்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா? ஆமாப்பா. ஆல்மோஸ்ட் எல்லாமே வறுத்தாச்சு. அரைச்சி முடிச்சுட்டு இது எப்படினாலும் அந்த குறப்பாக அரைச்சாதான் நமக்கு பல்லில் மாட்டும்போது சாப்பிடும்போது ஒரு நல்லா இருக்கும்ல. நம்ம ஃபைன் பவுடராக இதை அரைக்க மாட்டோம். கைஸ், யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பருப்பு பொடியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி சாப்பிடும்போது நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அள்ளும். நல்ல வேலை இந்த வீடியோவில் அந்த பெரியவர் வரல. எத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பெட்டர். இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரோட பிளேடை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஆற வச்சு அரைங்க, பெட்டர். கடாய் சூடாயிருச்சா? ஓகேம்மா. இப்போ அரைக்க போகிறோம்மா நம்ம அந்த பருப்பு பொடிக்காக அது தேவையான உப்பு. சரிம்மா. உப்பு போட்டு அப்படியே நம்ம அரைச்சிட போகிறோம், அவ்வளோதான். சரி மக்களே, அரைச்சி முடிச்சிருக்கிறது காட்டுறேன். இல்லைனா மிக்சி சவுண்ட் தான் வரும். One eternity later. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டைலில் பருப்பு பொடி ரெடி. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் நெய் கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ண போகிறேன்ம்மா. சாப்பாடு இருக்குல்லம்மா? இருக்கு. சாப்பாடுக்கு பருப்பு பொடி, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பெஸ்ட் காம்பினேஷன். இது கூட ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்டு எல்லாமே பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பாய் சொல்லிடுவோம்.